Hello everyone, welcome back to the channel. I'm known physicist. So இன்னைக்கு நம்ம quantum 100 series ஓட 14th வீடியோல இருக்கும். லாஸ்ட் வீடியோல வந்து ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் பத்தின கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்தோம். வேவ் ஃபங்க்ஷன், எனர்ஜி, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அண்ட் தென் அட் லாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் பார்த்தோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ்ல நான் ஒரு 3 சம்ஸ் டாஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஹோப் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வீடியோல அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அண்ட் தென் ஒரு குட்டி கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் வரீங்க அப்படின்னா I do make videos on different concepts of physics. Right now I'm doing two series. One பாத்தீங்கன்னா quantum 100 which is completely in Tamil. Other வந்து mastering MMP. அதுல matrix கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. If it is worth அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா don't forget to hit the thumbs up sign. So let's get into the video. அண்ட் தென் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டாஸ்க்குக்காக ஒருத்தர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அது யாருன்னு பாத்திரலாம். ஓகே, யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதீப். எஸ். ஸோ 3 கொஸ்டினுக்கே அவர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு. செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட்னு கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி இட்ஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் அப்ரிசியேஷன் அண்ட் a big thank you for Pradeep for your efforts. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஆன்சர் கரெக்டா தப்பா நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஜஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க ஷேர் பண்ணா அப்படின்னா தான் அது கரெக்டா எங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படின்றது என்னால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். ஹோப் இனி அப்கமிங் வீடியோஸ்ல என்னோட டாஸ்க் இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணி மற்றவங்களும் இந்த வீடியோஸ்ல வரணுன்றதா என் ஆசை. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கான்செப்ட். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூஸ் பத்தி பார்த்தோம் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்க்கு. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ வாட் இட் வில் பினா இன்டெக்ரல் 0 to L, பாக்ஸோட லிமிட்ஸ் வந்து 0 to Lன்னு எடுத்துக்கணும், இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் சை ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ சை என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மை வேவ் ஃபங்க்ஷன் வாஸ் அண்டர் ரூட் 2/L சைன் ஸ்கொயர் n பை எக்ஸ் பை எல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to L அண்டர் ரூட் 2/L ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி 2/L. ஸோ அதை நான் வெளியே எழுதிக்கிறேன். ஸோ 2/L இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் n பை எக்ஸ் பை எல் இன்டூ டிஎக்ஸ். அகெயின் நான் இந்த சைன் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற டிக்னாமெட்ரி ஐடென்டி மூலமா. ஸோ இட் வில் பி 2/L இன்டெக்ரல் 0 to L x square into 1 minus cos 2 theta by 2. So which will be 1 minus cos 2n pi x by L whole divided by 2 into dx வரும். Again இந்த 2 cancel ஆயிரும். ஓகேங்களா? So finally இதை expand பண்ணி எழுதுறோம் அப்படின்னா 1 by L into integral 0 to L x square dx minus integral open bracket போட்டுக்கிறேன், integral 0 to L x square into cos square into cos 2n pi x by L into dx. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த செகண்ட் இன்டெக்ரலுக்கு ஐ ஹவ் ஷேர் a trick how to doன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்ணி எழுதுறேன். which will be 1/L x square இன்டெகிரேட் பண்ணோம்னா it will be x cube by 3 limit 0 to L. ஓகேங்களா? மைனஸ் இப்போ இந்த பார்ட்டுக்கான இன்டெகிரேஷன் எப்படி பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் x square எடுத்து எழுதிக்கோங்க. till it becomes 0 differentiate பண்ணும். So x square differentiate பண்ணா it will be 2x and then next it will be 2 and then at last it will be 0. அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது cos 2n pi x by L. ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு போறோம். ஸோ இப்போ காஸை இன்டெகிரேட் பண்ண அப்படின்னா it will be sin 2n pi x by L whole divided by L by 2n pi. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஐம் சாரி, இது வந்து ஹோல் டிவைடட் பை 2n pi by L. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம் என்ன வரும்? சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் மைனஸ் காஸ். ஸோ மைனஸ் காஸ் 2n pi x by L divided by ஆல்ரெடி இந்த டேர்ம் இருக்கு. ஸோ இட் வில் பி ஸ்கொயர். ஸோ விச் வில் பி 4n square pi square by L square. And then last cos differentiate பண்ணா sin, sorry, cos integrate பண்ணா அப்படின்னா sin minus sign இருக்கு. So which will carry over. So minus sin 2n pi x by L whole divided by 8 pi square
n square by L square. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம கிராஸ் டேர்ம்ஸ் வித் ஆல்டர்னேட் பிளஸ் அண்ட் மைனஸ் சைன் எழுத போறோம். ஓகேங்களா? ஆல்டர்னேட் பிளஸ் அண்ட் மைனஸ் சைன்ல எடுத்து எழுத போறோம். ஸோ அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். ஸோ which will be 1 by L into லிமிட்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? L cube by 3 வந்துரும் மைனஸ் இந்த 1 by L நான் உள்ள கொண்டு வந்துடுறேன் into அந்த கிராஸ் டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா it will be x square sin 2n pi x by L into L by 2n pi. Again இந்த கொஞ்சம் மூணு டேர்ம் வரனால நம்ம சயின்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் மைனஸ் நெக்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ் ஆயிரும். ஸோ which will be plus 2x into cos 2n pi x by L into நான் டினாமினேட்டர்ல நியூமரேட்டர் எழுதிடுறேன். ஸோ L ஸ்கொயர் பை 4n ஸ்கொயர் பை ஸ்கொயர். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 sin 2n pi x by L into L cube by 8n square pi square. So limits பார்த்தீங்க அப்படின்னா 0 to L. So let me substitute limits. So limits substitute பண்ணா அப்படின்னா so இங்க first term என்ன ஆகும்னா it will be L square by 3 வந்துரும் minus 1 by L into x square. So L square into இந்த இடத்துல சைனுக்கு நான் L substitute பண்ணா அப்படின்னா it will be sin 2n pi. So sin 2n pi is 0. So 0 plus 2 into L cos 2n pi value it is 1. So 1 by 1 into 1 ஆயிரும். So which will be 2L into L square by 4n square pi square minus again sin 2n pi க்கு L போட்டோம் அப்படின்னா it will be sorry sin 2n pi வரும். x க்கு L substitute பண்ணோம் அப்படின்னா again it is 0. ஓகேங்களா? So upper limit substitute பண்ணிட்டோம். Then lower limit. So minus first term 0 ஆயிரும் because x square க்கு நம்ம 0 போட்டோம் அப்படின்னா it will be 0 and then for second term also it will become 0 and then sin 0 is also 0. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா L cube by 3 minus 1 by L into என்ன இருக்கு we have 2L cube by 4n square pi square. So இதான் leftover terms. So இது ஸ்கொயர் ஆயிரும் இங்க கேன்சல் ஆயிரும் and then 2 கேன்சல் ஆயிரும். So finally expectation of x square is nothing but L square by 3. Okay, இது L square இங்க which is L square by 3 minus L square by 2n square pi square. ஓகேங்களா? 2n square by pi square. hope எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். and then again இந்த differentiation technique நம்ம ஒரு ரெண்டு சம் பண்ணா வராது. ஒரு நிறைய சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். ஸோ இதை ஒரு சம்மையை எடுத்துட்டு நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்படியே உங்களுக்கு லைக் இதுதான் ஸ்டெப் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் த மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ pxக்கு ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டாஸ்க் என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் px கொடுத்திருந்தேன். ஸோ விச் இஸ் minus I h cross integral 0 to L psi star into dou psi by dou x into dx. ஓகேங்களா? So this was our momentum operator. So first நம்ம dou psi by dou x எடுத்து எழுதிடலாம். So dou psi by dou x will be equal to என்ன psi எடுத்து எழுதினா. So psi is actually under root 2 by L sin n pi x by L. ஓகேங்களா? So இது dou psi by dou x பண்ணோம் அப்படின்னா it will be under root 2L அப்படிதான் இருக்கும். sin differentiate பண்ணோம் அப்படின்னா I'll be getting cos n pi x by L. Again with respect to x term differentiate பண்றப்போ it will be n pi by L into dx. ஓகேங்களா? So this is my dou psi by dou x. So இப்போ இதை கொண்டு போய் நம்ம substitute பண்ணலாம். So which will be minus I h cross integral 0 to L psi star is nothing but same. So under root 2 by L sin n pi x by L into dou psi by dou x it was under root 2 by L cos n pi x by L into n pi by L dx. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் காமன் டேர்ம்ஸ்லாம் எடுத்து வெளியே எழுதிடுறேன். ஸோ மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் இன்டூ இங்கே ரூட் 2L இருக்கு ரூட் 2L இருக்கு. ஸோ விச் வில் பி 2 by L and then again n pi by L வெளியே எடுத்து எழுதிடுறேன். ஸோ n pi by L integral
0 to L sin n pi x by L and then cos n pi x by L into dx. இதுதான் நம்மளுக்கு இருக்க terms. ஓகேங்களா? இங்க you can apply trigonometric formula. என்ன formula அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் sin 2 theta is equal to 2 sin theta cos theta. கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு sin theta cos theta ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் இட் as sin 2 theta by 2 எழுதலாம்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, it will be minus I h cross into 2 by L into n. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கண்டினியூ பண்றது. இந்த trigonometry ஐடென்டிட்டி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கண்டினியூ பண்றேன். So which will be minus I h cross into 2 by L into n pi by L into, so sin 2 theta by 2, and the 2 நான் எடுத்து வெளியே எழுதுறேன். So it will be 1 by 2 integral 0 to L sin 2 theta. So 2n pi x by L into dx. So எந்த ஒரு இன்டெகிரல் இந்த மாதிரி வரப்போ நீங்க ட்ரிக்னோமெட்ரிக்லாம் அது கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பிகாஸ் நீங்க ஒன் ஆஃப் த யூவில அந்த மாதிரி பண்றப்ப இட் வில் பி ஸ்டில் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அந்த ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் நம்ம வந்து டெய்லி படிச்சோம்னா தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தோணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ வெளியே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஹாவ் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் n pi by L square. And then sin நான் integrate பண்ண அப்படின்னா I'll be getting minus cos 2n pi x by L into, again, which will be L by 2n pi. ஓகேங்களா? So limits are from 0 to L. So இப்போ limits apply பண்ணோம்னா minus I h cross n pi by L square into, so first நான் L substitute பண்ணோம். அப்போ minus cos 2n pi, L cancel ஆயிரும். ஓகேங்களா? நான் எழுதிடுறேன். into L by 2n pi minus, again minus of cos போட்டோம் அப்படின்னா இது plus ஆயிரும் இங்க. So this will become plus cos 0 into L by 2n pi வரும். ஓகேங்களா? So upper limit minus lower limit பண்ணிருக்கேன். So minus I h cross n pi by L square into cos 2n pi value na it is 1. So minus 1 plus cos 0 value it is 1. So minus 1 plus 1 it becomes 0. So finally expectation of px momentum it is 0. ஓகேங்களா? Well done. ஓகேங்களா? So limits apply பண்றது integration. இந்த ரெண்டு இடத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படினாலே you can do it very easily. Momentum square px square கேட்டிருந்தேன். So we will do that also. So என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா third task was px square கேட்டிருந்தேன். So which is minus h cross square integral 0 to L psi star into dou psi by dou x, sorry, dou square psi by dou x square into dx. ஓகேங்களா? So psi will be equal to under root 2 by L sin n pi by x into L. So இதுதான் நம்ம psi. So first நான் வந்து dou psi by dou x last apply பண்ணோம். So direct எழுதிறேன். So under root 2 by L cos n pi x by L into n pi by L. ஓகேங்களா? So first differentiation. So second differentiation பண்றப்ப dou square psi by dou x square பண்ணோம் அப்படின்னா it will be under root 2 by L அதேதான். So minus cos இருக்கு. So it is minus sign differentiate பண்றப்ப. So minus sin n pi x by L into, again this will become ரெண்டு term வரும். அதனால நான் ஸ்கொயர்ல எழுதிறேன். So n square pi square by L square. So இது just நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So which will be minus h cross square integral 0 to L psi star it is under root 2 by L sin n pi x by L தான் into dou square psi by dou x square. So which was minus under root 2 by L sin n pi x by L into n square pi square by L square. ஓகேங்களா? இப்போ இதில் காமன் டர்ம்ஸ்லாம் நான் எடுத்து வெளியே எழுதிறேன். ஸோ இட் வில் பி மைனஸ் மைனஸ் பண்ணுறப்ப இட் வில் பி ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் ரூட் 2L அந்த ரூட் 2 by L வெளியே எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி 2 by L into n square pi square by L square. ஓகேங்களா? into integral 0 to L
sin square எழுதிக்கலாம் because both the terms are same. So sin square n pi x by L into dx. ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ட்ரிக் நம்மளுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் எழுதுறேன். ஸோ விச் வில் பி h cross square 2n square pi square divided by L cube into integrate பண்ணோம் அப்படின்னா it will be half the times of your limit. So full limitல இருக்கு, so it is L. அப்ப என்ன ஆகும், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு LL போய் it will have L square. So finally momentum square ஓட expectation value என்னன்னு பார்த்தீங்கன்னா it was h cross square n square pi square by L square. ஓகேங்களா? ஸோ ஹோப் எல்லாருக்குமே இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 1D பாக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா 3 சம்முக்கான டாஸ்க்குக்கான ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான கான்செப்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து 1D பாக்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1D பாக்ஸ் லிமிட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 0 less than x less than Lன்னு பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இதுக்கு நான் வரைஞ்சிடுறேன். ஸோ லென்த் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to Lன்னு இருந்தது. And the height was infinity, and the potential here it was 0 and here it was infinity. So இதுக்கான wave function நம்ம எப்படி represent பண்ணோம், psi n of x is equal to under root 2 by L sin n pi x by L ன்னு சொன்னோம். And then energy for nth state is given by n square pi square h cross square by 2m L square. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேருந்து இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வாஸ் கிவன் அஸ் L by 2 and the next expectation of x square was L square by 3 minus L square by 2n square pi square, and then next was expectation of px which was 0, and then last time என்ன பார்த்தோம் அப்படின்னா expectation of px square பார்த்தோம் which was n square pi square h cross square. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சோஃபா பார்த்தது. இப்போ இன்னொரு திங் என்ன எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஐ செட் 1D பாக்ஸ் ரைட். இப்போ இந்த 1D பாக்ஸோட லிமிட்ஸ் வந்து எப்பவுமே 0 to L இருக்கும்னு கேட்டால் நோ, இல்லை லிமிட்ஸ் மே சேஞ்ச். ஸோ சேஞ்சிங் லிமிட்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம எப்படி வேவ் ஃபங்க்ஷன் எழுதுறது? ஸோ சோஃபா பார்த்தது வந்து ஃபார் 0 to L ரேஞ்சுக்கு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃபார் அ சேஞ்சிங் லிமிட் ரேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட பாக்ஸோட லென்த் வந்து -L/2 less than x less than L/2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல வேவ் ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அகைன் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கிளியரானா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 0 to Lன்றதை பார்த்தோம். ஸோ இங்கே வந்து L/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் மிட் ரீஜன் இட் வில் பி 0. ஓகேங்களா? அகைன் one more thing இப்பயே மென்ஷன் பண்ணிடுறேன். எனர்ஜி ஃபார்முலா என்ன பார்த்தேன், it was n square h cross square pi square by 2m L square. So இந்த Lன்றது it's always not constant, it depends on the length of your box. இந்த கேஸ்ல நம்ம length of the box வந்து it is L. சப்போஸ் இங்க வந்து -2L to 2L இருக்கு அப்படின்னா length of the box here it is 4L. அப்ப அந்த இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 4L சப்ஸ்டிட் பண்றப்ப it will be 16L square. ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங், ஆல்வேஸ் யுவர் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by L square. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேஸ்னா 0 less than x less than Lன்னு பார்த்தோம். இப்போ இந்த கேஸ்ல மை லிமிட்ஸ் ஆர் சேஞ்சிங் டு -L/2 less than x less than L/2. இது ஒன்றும் புரியாட்டி நான் கிளியரா பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்றேன் உங்களுக்கு. புரியாட்டி நான் அப்போ உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரசென்ட் பண்றேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வாட் இஸ் 0 to Lன்னு எடுத்தேன். ஓகேங்களா? இப்போ நான் எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நவ் ஐ எம் டேக்கிங் சம்திங் -L/2 to L/2ன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்ல இதுதான் L/2. ஓகேங்களா? ஸோ என் லிமிட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. So this is how your limits are getting changed. So this was your old box. இப்போ இது நம்ம கன்சிடர் பண்ண box. So limits are getting shifted, right? So இந்த boxல நம்ம என்ன சொன்னோம், sin of x is equal to under root 2 by L sin n pi x by L. ஓகேங்களா? இப்போ இங்க x இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்க it is again shifting -L/2. அதனால நான் x - L/2 எடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ என் வேவ் ஃபங்க்ஷன் என்ன எழுதுறேன் அப்படின்னா sin of x is equal to under root 2 by L sin. So sin n pi instead of x I am substituting x minus L by 2 whole divided by L அப்படின்னு substitute பண்றேன். இப்போ இதை split பண்ணி எழுதுனா என்ன ஆகும்? It will be under root 2 by L sin n pi x by L minus n pi L by 2L வரும். again LL cancel ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? trigonometric identity again sin a minus b ஃபார்ம்ல இருக்கு. So what is sin a minus b? It is nothing but sin a cos b minus cos a sin b. cos a sin b. ஸோ இந்த trigonometric identity நான் substitute பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்னோட ஃபைனல் வேவ் ஃபங்க்ஷன் என்ன எழுதுறேன் அப்படின்னா லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுற trigonometric identity யூஸ் பண்ணி அப்போ sin n of x will be equal to under root 2 by L sin n pi x by L into cos b. So cos n pi by 2 minus cos a. So cos n pi x by L into sin n pi by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இதில் ரெண்டு கண்டிஷன் ஆட் ஈவன் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் யுவர் n வேல்யூஸ் ஆட் அப்படின்னா ஸோ cos n pi by 2 cos n pi by 2 வேல்யூ என்ன ஆகும்? இட் இஸ் 0. and then next sin n pi by 2 so which will be plus or minus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா your sin of x will be equal to under root 2 by L into cos n pi x by L ன்னு வரும். and then next if they even if my n values are even odd ன்றப்ப my values will be 1 3 5 7 so on. even சொல்றப்ப my values will be 2 4 6 and so on. so இப்போ இந்த கேஸ்ல what will be your sin n pi by 2 value? sin n pi by 2 value is 0. அதே cos n pi by 2 it is 1. so what is my wave function இங்கன்னு பார்த்தீங்கன்னா it is sin of x is equal to under root 2 by L sin n pi x by L. ஓகேங்களா? இன்னும் கிளியரா இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா நான் இன்னும் கிளியரா சொல்றேன். so for a 1D box let me limit வந்து minus L by 2 less than x less than L by 2 எடுத்துட்டோம். ஓகேங்களா? if your wave function psi வந்து symmetric அப்படின்னு சொன்னாங்கன்னா symmetric அப்படினாலே it is cos. ஓகேங்களா? symmetric அப்படினாலே cos. எந்த வேல்யூஸ்க்கு? for odd values of n. just நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப நீங்க கண்டிப்பா பேப்பர் பென் வச்சு எழுதிட்டு இருப்பீங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது இன்னும் கிளியரா புரியும். அடுத்தது your wave function is said to be anti-symmetric. எப்ப? when it is for even values of n. psi வந்து and then anti-symmetric அப்படினாலே it is sin. ஓகேங்களா? symmetric சொன்னாங்கன்னா it is cos and it is for odd values of n. anti-symmetric சொன்னா it is sin and it is for even values of n. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஒன்றும் கிளியரா புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸோட லென்த் 0 to L. இது ஒரு unsymmetric box. anti-symmetric or unsymmetric. ஓகேங்களா? unsymmetric box சொன்னா என்ன ஆகும்? so what will be your wave function? sin of x will be equal to under root 2 by length of the box என்ன L. so under root 2 by L into sin n pi x by length of the box L. ஓகேங்களா? இன்னும் வேற ஏதாவது லிமிட்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸோட லிமிட்ஸ் let it be minus L by 2ல இருந்து L by 2 இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுக்கு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிமெட்ரிக்கா ஆன்டிசிமெட்ரிக்கான்னு தெரியாது. ஸோ ஜென்ரலாக டிஃபைன் பண்ணுறப்ப அண்டர் ரூட் 2 by L cos n pi x by L for என்ன வேல்யூஸ்? when your n is 1 3 5 இந்த வேல்யூஸ்க்கு. அதே under root 2 by L sin n pi x by L for n values even values 2 4 6. hope நான் வந்து symmetric anti-symmetric சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். one more example பார்க்கலாம். suppose if your box is of the length minus L to L. ஓகேங்களா? minus L to L அப்படின்னா so sin of x will be equal to
under root 2 by length of the box இங்க 2l ஓகேங்களா இது plus l 2l so cos n pi x by length of the box again 2l for n values cos na it is odd value so 1 3 5 so on அடுத்தது under root 2 by 2l sorry sin n pi x by 2l for even values so 2 4 6 and so on so இதுதான் for different changing limitsக்கு wave function இப்படி தான் எழுதணும் ஓகேங்களா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து டைம் எவல்யூஷன் ஆர்த்தோகோனல் கண்டிஷன் and then main important concept so walls of a 1D box shifting so அதுல வந்து probability கண்டுபிடிக்க சொல்லி questions எல்லாமே கேட்பாங்க so soon I'm making videos on that so soon அதை பத்தி பார்ப்போம் அதுக்கான basic platform தான் இது எல்லாமே ஓகேங்களா and then so applications of 1D box base பண்ணி இன்னைக்கு நான் யூடியூப் ஷார்ட்ஸ்ல கொஸ்டின் போடுறேன் ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா and again if you feel this video is really helpful for you don't forget to hit the thumbs up sign so still then everyone daily எல்லா formulasமே படிச்சிட்டே இருங்க keep revising bye bye everyone have a nice day